கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய அனுக்கிரகமும் கிருபையும் உங்களை தொடரும். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது, புலம்பல் 3:31, ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இழந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவர் என்றைக்கும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். மனிதர்கள் கைவிடலாம், நம்பின காரியங்கள் கைவிடலாம், ஏன் நம்முடைய முயற்சியும் நாம் செய்த செயல்களும் நாம் எண்ணின காரியங்களும் நம்மை கைவிடக்கூடும். ஆனால் தேவன் ஒருபோது நம்மை கைவிடாத தேவனாக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேலர். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நம்மை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிற யாராக இருந்தாலும் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு கர்த்தரை நோக்கி வாருங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை கைவிடாமல் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.